Hi friends, வணக்கம். நீங்க பிகினரா யூடியூப்ல வந்திருப்பீங்க. உங்களுக்கான நீச் என்னன்றதை நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி நீங்க உங்களோட நீச்சை நீங்க சூஸ் பண்ணலனா என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டுருந்தோம். இந்த வீடியோல பார்த்தோம்னா டாப் 50 பிளஸ் ஐடியாஸ் நம்ம சொல்லிருப்போம். இதுல ஃபேக்ட்டும் ஒரு கண்டென்ட்டா இருக்கும். அந்த வீடியோக்குள்ள வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணிரு ப்ரோ இந்த ஃபேக்ட் கண்டென்ட் பத்தி நம்ம எப்படி வீடியோஸ் மேக் பண்ணி போறது, இதுக்கான கண்டென்ட் நம்ம எங்க இருந்து எடுக்கலாம், இதுக்கான ஸ்டாக் ஃபுட்டேஜ் நம்ம எங்க இருந்து எடுக்கலாம், சோ இத நம்ம எப்படி நம்ம ப்ராப்பரா எடிட் பண்ணலாம்ன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. சோ அவருக்காகவும் பிகினரா யாரனா யூடியூப்ல வந்திருந்தீங்கன்னா உங்களுக்காகவும் நீங்க எப்படி இந்த மாதிரி வீடியோஸ்க்கான கண்டென்ட் நீங்க எடுக்கிறது, சோ ஸ்டாக் ஃபுட்டேஜ்ல நீங்க எங்க இருந்து டவுன்லோட் பண்ணலாம், நீங்க எப்படி ப்ராப்பரா எடிட் பண்ணலாம்ன்றது இந்த வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம உருவாக்க போற அந்த ஃபேக்டரி சேனலுக்கான கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ நமக்கு தேவையான கண்டென்ட் நம்ம எங்க இருந்து எடுக்கலாம்ன்றத பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, நீங்க கூகுள்ல போய்ட்டு ரேண்டம் ஃபேக்ட் ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே இந்த வெப்சைட் வந்துரும். இந்த வெப்சைட்ல பாருங்க फ्रेंड्स, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இத ஒவ்வொண்ணா செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல பாருங்க 1001 ஃபேக்ட் கொடுத்திருக்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது கீழ பாருங்க நிறைய கேட்டகரி கொடுத்திருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு பிரெயினை பத்தி வேணுமா, இல்ல பிரேசில பத்தி வேணுமா, இல்ல கேன்சர் பத்தி வேணுமா, சோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கேட்டகரி உங்களுக்கு வேணுமோ அந்த கேட்டகரி வைஸ் அங்க கொடுத்திருக்காங்க. நீங்க இத செக் பண்ணி இதுல இருக்கிற ஃபேக்ட் கூட நீங்க உங்க வீடியோஸை நீங்க கன்வர்ட் பண்ணலாம். फ्रेंड्स, இப்போ நம்ம பார்க்க போற எல்லா வெப்சைட்டும் மொத்தமா ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ் தான். இதுல இருக்கிறத நீங்க அப்படியே கொண்டு போய் நீங்க வீடியோஸ்ல போடணும்னு நான் சொல்ல வரல. இத ஒரு ரெஃபரன்ஸா வெச்சு நீங்க வீடியோஸை மேக் பண்ணி போடுங்க. அடுத்து பாருங்க फ्रेंड्स, இங்க A to Z வரைக்கும் இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து உங்களோட நீச் என்னவோ அதை நீங்க சூஸ் பண்ணி போடுங்க. फ्रेंड्स, நீங்க வந்து மேஜரா இருக்கிற கண்டென்ட்ல வீடியோஸ் மேக் பண்ணி போறேன்னு நினைச்சா இதுல இருக்கிற எல்லாமே நீங்க வந்து கலந்து கலெக்ஷன் பண்ணி நீங்க போடலாம். இல்ல நான் வந்து ஒரு பர்టిక్యులர் ஒரு நீச் பத்தி போட போறேன், அதாவது மேஜர்ல இருக்கிற அந்த மைக்ரோ நீச் பத்தி நான் போட போறேன் நினைச்சீங்கன்னா இதுல நிறைய மைக்ரோ நீச் கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி எது சம்பந்தமா நீங்க வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். फ्रेंड्स, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த இடத்துல ஹெல்த் ஃபேக்டர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஹெல்த் சம்பந்தமா நீங்க வேணா ஃபேக்ட் நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இத கிளிக் பண்ணி இதுல கொடுத்துக்கிற அந்த ஆப்ஷனை நீங்க வீடியோஸா கன்வர்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த வெப்சைட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபேக்ட் சைட். फ्रेंड्स, இதுலயும் பாருங்க நிறைய ரெக்கமெண்ட்ல கொடுத்திருக்காங்க. சோ 1000 ரேண்டம் ஃபேக்ட் இருக்கு, 100 ஃபன் ஃபேக்ட் இருக்கு, 100 கேம் ஃபேக்ட் இருக்கு. சோ இந்த மாதிரி உங்களோட கேட்டகரி எதுவோ அதுக்கான நீச்சை நீங்க சூஸ் பண்ணி அதுக்கான வீடியோஸ் நீங்க உருவாக்கிக்கீங்க. சோ இந்த மாதிரி உங்களோட நீச் எதுவோ அதுக்கு தேவையான கேட்டகரியில நீங்க வீடியோஸை மேக் பண்ணி போடுங்க. फ्रेंड्स, இங்க கீழ பாருங்க, இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. செக் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த வெப்சைட் என்னன்னு பார்க்கலாம். அன்பிலீவபிள். இந்த ஃபேக்ட்லாம் பாருங்க फ्रेंड्स, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் சம்பந்தமா வேணுமா, இல்ல சயின்ஸ் சம்பந்தமா வேணுமா, இல்ல லைஃப் சம்பந்தமா வேணுமா, இல்ல உங்க சொசைட்டி சம்பந்தமா, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க டிட் யூ நோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் கூட நீங்க வீடியோஸா கன்வர்ட் பண்ணலாம். அடுத்து கீழ வாங்க फ्रेंड्स, இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல இருக்க ஒவ்வொரு ஸ்டோரி நீங்க படிச்சு பாருங்க. இதுல நிறைய ஃபேக்ட் கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க மேஜரா சொல்ல வந்தீங்கன்னா இதுல இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். இல்ல மைக்ரோ சொல்ல வந்தீங்கன்னா நீங்க எது சம்பந்தமா வீடியோஸ் மேக் பண்ண போறீங்களோ அதுக்கான வீடியோஸ் மட்டும் நீங்க எடுத்து மேக் பண்ணி போடுங்க. ஓகே, அடுத்த வெப்சைட் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் ஃபேக்ட். फ्रेंड्स, இதுல பாருங்க ஃபுட் சம்பந்தமாவும் பெவரேஜ் சம்பந்தமாவும் ரெசிபி சம்பந்தமா கொடுத்திருக்காங்க. அடுத்து எசென்ஷியல் ஆயில்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. வெயிட் லாஸ் எப்படி பண்றது மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ வெல்னஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஒவ்வொரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்க फ्रेंड्स, உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருந்தா இதுல ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போடலாம். ஏன்னா फ्रेंड्स, இருக்கிறதுல இந்த ஹெல்த் டாபிக் தான் அதிகமான சிபிஎம் இருக்கும். சோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க மேக் பண்ணி போறதால உங்களுக்கான சிபிஎம் அதிகமா வரது வாய்ப்பு இருக்கு. சோ இதனால கொஞ்சம் பேர் வந்து உங்க வீடியோஸை பார்த்தாலும் அதிகமான ஏர்னிங்ஸ் நீங்க மேக் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பாருங்க எர்த் எக்லிப்ஸ்னு ஒரு வெப்சைட் கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க 20+ ஓஷன் ஃபேக்ட் பத்தி ஒரு ஐடியாஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து உங்களுக்கு நிறைய வேணும்னா இந்த ரீசன்ட் போஸ்டர் செக் பண்ணி பாருங்க. இதுல நிறைய டாபிக் பத்தி சொல்லிருக்காங்க. फ्रेंड्स, நீங்க ஓஷன் சம்பந்தமா எதனா வீடியோஸ் மேக் பண்ணி போறோம்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்டை ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க மேக் பண்ணி போடுங்க. இது கீழே பாருங்க फ्रेंड्स, ஃபேக்ட் 1 ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து ஃபேக்ட் 2, ஃபேக்ட் 3, ஃபேக்ட் 4 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதை எடுத்து நீங்க உங்களுடைய வெர்ஷனை நீங்க மேக் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணி போடுங்க. ஓகே, அடுத்து பாருங்க ஹிஸ்டரி வெப்சைட். फ्रेंड्स, இதுல பாருங்க இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ ஒவ்வொண்ணா செக் பண்ணி பாருங்க. இந்த ஹிஸ்டரின்றது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன். சோ இதுல நிறைய ஃபேக்ட் சம்பந்தமான விஷயம்லாம் இருக்கும். ஓகே, அடுத்த வெப்சைட் பாருங்க फ्रेंड्स, கிரிப்பி பாஸ்தா. இந்த வெப்சைட்ல பார்த்தோம்னா நிறைய கோஸ்ட் சம்பந்தமான ஸ்டோரிஸ் நிறைய கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஃபேக்ட் நிறைய கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஒவ்வொண்ணா செக் பண்ணி பார்த்து நீங்க உங்க வெர்ஷன் நீங்க வீடியோஸ் நீங்க மேக் பண்ணி போடுங்க. ஓகே, அடுத்த வெப்சைட் என்னன்னு பார்த்தோம்னா didino.com. फ्रेंड्स, இதுல பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ பக்கத்துல பாருங்க ஃபன் ஃபேக்ட்னு சொல்லிட்டு கீழ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து உங்களுக்கு எந்த நீச் வேணுமோ அந்த நீச்சை கிளிக் பண்ணி நீங்க அதுக்கான வீடியோஸ் நீங்க மேக் பண்ணி போடலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நான் ரெஃபரன்ஸ்க்கு ஒரு சில வெப்சைட்லாம் சொல்லிருக்கேன். இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபேக்ட் கண்டென்ட் யாரெல்லாம் உருவாக்கலாம்னு நினைக்கிறீங்களோ நீங்க இதுல ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே फ्रेंड्स, இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. இதுக்கான வீடியோஸ் நீங்க எப்படி மேக் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபேக்ட்கான வீடியோஸ் நீங்க எப்படி மேக் பண்ணலாம்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்டாக் ஃபுட்டேஜ் தேவைப்படும். அதாவது फ्रेंड्स, நீங்க சொல்ல வர கதைக்கான விஷுவல்ஸ் நம்ம எங்க போய் எடுக்கலாம்ன்றத பார்க்கலாம். फ्रेंड्स, இத பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் கீழ கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. फ्रेंड्स, இப்போ எக்ஸாம்பிளுக்கு pexel.com ஒரு வெப்சைட் இருக்கு. அதுக்குள்ள போங்க. இதுல லாகின் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க அதிகமா யூஸ் பண்ணறதா இருந்தா லாகின் பண்ணி வச்சுக்கங்க. அடுத்து இங்க பாருங்க சர்ச் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு பக்கத்துல போட்டோஸ், வீடியோஸ் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. फ्रेंड्स, நீங்க வந்து வீடியோஸ் டவுன்லோட் பண்றதா இருந்தா வீடியோவை கிளிக் பண்ணிக்கங்க. இல்ல நான் போட்டோ டவுன்லோட் பண்ண போறேன் அப்படினா நீங்க போட்டோ கிளிக் பண்ணிக்கங்க. இதுல கொடுத்துக்கிற எல்லா இமேஜஸையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே காப்பிரைட் இல்லாத அந்த இமேஜஸ் அந்த வீடியோஸ் தான். இப்போ இந்த இடத்துல நான் வந்து வீடியோஸை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன வேணும்ன்றதை நான் சர்ச் பண்ணிட்டேன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ்ல என்னென்னலாம் காப்பிரைட் இல்லாத அந்த வீடியோஸ் இருக்கோ அதெல்லாம் கீழ காட்டிடும். ஓகே फ्रेंड्स, இப்போ நமக்கு ஃபேக்ட் சம்பந்தமா இருக்கிற நம்ம ஃபுட்டேஜ் நம்ம எங்க இருந்து எடுக்கலாம்ன்றத பார்த்தாச்சு. பட் இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது फ्रेंड्स. பெக்சலுக்கு அப்புறம் நிறைய வெப்சைட் இருக்கு. சோ pixabay.com ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுலயும் பாருங்க ஸ்டன்னிங் ராயல்டி ஃப்ரீ இமேஜஸ் அண்ட் ராயல்டி ஃப்ரீ ஸ்டாக்ஸ் னு கொடுத்திருக்காங்க.
சோ இதுல நிறைய ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ ஒவ்வொண்ணா செக் பண்ணி பாருங்க. இத பத்தி தெளிவா தெரியணும்னா நம்ம அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அத நான் கிளியரா சொல்லிருப்பேன். அடுத்த வெப்சைட் பாருங்க isorepublic.com. फ्रेंड्स இதுலயும் போட்டோஸ் கொடுத்திருக்காங்க, வீடியோஸ் கொடுத்திருக்காங்க, கலெக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ பிளாக் மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இதுல ஆள கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா சோ அதுக்கான வீடியோஸ் கிடைக்கும். இதுல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வெப்சைட் என்னன்னு பார்த்தோம்னா Vidsplay. फ्रेंड्स இதுலயே நாம என்ன பண்ணலாம், நமக்கு தேவையான ஸ்டாக் ஃபுட்டேஜ் நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து எடுத்து போற வீடியோஸ் நமக்கு எதனா காப்பிரைட் இஷ்யூஸ் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. फ्रेंड्स நீங்க தாராளமா எடுத்து யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற எல்லா வெப்சைட்டுக்குலயும் இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணி வர இந்த வீடியோஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு கீழே ஷட்டர்லாக் ஆப்ஷன் மாதிரி விளம்பரம் நிறைய கொடுத்திருப்பாங்க. फ्रेंड्स உங்களுக்கு வேணும்னா இதை நீங்க பே பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இல்ல நான் ஃப்ரீயா தான் யூஸ் பண்ண போறேன்னு நினைச்சேன்னா இதுல இருக்கிற ஆப்ஷனை நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. சோ இது எல்லா வெப்சைட்லயுமே இந்த ஷட்டர்லாக் ஆப்ஷன் வரும். ஓகே, அடுத்த வெப்சைட் என்னன்னு பார்த்தோம்னா dareful.com. फ्रेंड्स இதுல நமக்கு தேவையான நிறைய ஸ்டாக் ஃபுட்டேஜ் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ 4K ல இருந்து HD வரைக்கும் எல்லாமே இருக்கு. நம்ம பார்த்த இப்ப எல்லா வெப்சைட்லயுமே HD லெவல்ல இருக்கும். பட் 4K பார்த்தோம்னா ஒரு சில வெப்சைட்ல மட்டும் தான் இருக்கும். சோ இதுலயும் 4K கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்த வெப்சைட் பாருங்க फ्रेंड्स Vidis கொடுத்திருக்காங்க. சோ இதுலயும் பார்த்தோம்னா ஃப்ரீ HD ஸ்டாக் ஃபுட்டேஜ் கொடுத்திருப்பாங்க. 4K வீடியோஸும் இருக்குன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். फ्रेंड्स இப்போ நம்ம மேஜரா இருக்கிற ஒரு சில வெப்சைட் எல்லாமே பார்த்தாச்சு. இத தவிர நிறைய வெப்சைட் இருக்கு. பட் நீங்க இதுல இருக்கிற வீடியோஸ் எடுத்து நீங்க யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஓகே फ्रेंड्स, இப்போ நமக்கு தேவையான கண்டென்ட் எங்க இருந்து எடுக்கலாம்னு பார்த்தாச்சு. அதுக்கான ஃபுட்டேஜ் நம்ம எங்க இருந்து எடுக்கலாம்ன்ற மாதிரி பார்த்தாச்சு. இதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். फ्रेंड्स இதுக்கு அப்புறம் நம்ம எடிட் பண்ணனும். சோ நீங்க டவுன்லோட் பண்ண அந்த வீடியோஸை கொண்டு போய்ட்டு நீங்க உங்களோட வாய்ஸ் ஓவர் வச்சு எடிட் பண்ணனும். அப்படி நீங்க வாய்ஸ் ஓவர் வச்சு எடிட் பண்ணும்போது தான் உங்களுக்கான மானிடைசேஷன் எனேபிள் ஆகும். फ्रेंड्स இதெல்லாம் நல்லா ஒன்னு கவனிச்சிக்கங்க. நீங்க வந்து கண்டென்ட் எடுத்துட்டீங்க. அந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, டெக்ஸ்ட் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ண அந்த ஸ்டாக் ஃபுட்டேஜ் மாதிரி இன்சர்ட் பண்ணி நீங்க அப்படியே வாய்ஸ் ஓவர் இல்லாம போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மானிடைசேஷன் எனேபிள் ஆகுது. உங்களுக்கு ரீயூசர் பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்க. அதனால फ्रेंड्स நீங்க என்ன பண்ணனும், ப்ராப்பரா பண்ணனும். சோ உங்களுக்கான ஸ்டோரி நீங்க எடுத்தாலும் சரி, அந்த ஸ்டோரியை நீங்க வாய்ஸ் ஓவர் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ண அந்த ஸ்டாக் ஃபுட்டேஜ் மூலமா நீங்க எடிட் பண்ணி போடும்போது தான் உங்களுக்கான மானிடைசேஷன் எனேபிள் ஆகும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இத நம்ம இப்போ எப்படி எடிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். फ्रेंड्स நீங்க மொபைல் மூலமா எடிட் பண்றதா இருந்தா கைன்மாஸ்டர் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இல்ல எனக்கு கைன்மாஸ்டர் வந்து செட் ஆகல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிருந்தீங்க. உங்களுக்கு இன்ஷாட் ஆப் கம்ஃபர்ட்டபிளா இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கங்க. இல்ல பவர் டைரக்டர் யூஸ் பண்ணிக்கங்க. இல்ல வீடியோ ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்க சிஸ்டத்துல பண்றீங்கன்னா நீங்க வந்து Filmora வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இல்ல Adobe Pro ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. சோ என்ன வரைக்கும் Filmora தான் நான் யூஸ் பண்றேன். சோ எனக்கு Filmora வந்து கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கங்க. நிறைய ஓபன் சாஃப்ட்வேர் வெப்சைட்ல நிறைய இருக்கு. சோ அதை கூட நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நீங்க மொபைல் மூலமா சிஸ்டம் மூலமா எதுல எடிட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும், உங்களுக்கான வாய்ஸ் ஓவர் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துடுங்க. நீங்க வந்து உங்களுடைய சாஃப்ட்வேர்ல நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லனா நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க சாஃப்ட்வேருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து எதுமே ஆட் பண்ணாலும் சரி. ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க உங்க போன்ல இருக்கிற அந்த குவாலிட்டியான ரெக்கார்டிங் ஆப்ல நீங்க போய் உங்க வாய்ஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கீங்க. இல்ல என் போன்ல வந்து சரியா ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க Play Store ல போயிட்டு Record Forge 2 ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. சோ அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்க அது மூலமா நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணீங்க. ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். फ्रेंड्स உங்களால முடிஞ்சதோ சிம்பிளா ஒரு போயா மைக் வாங்கி கனெக்ட் பண்ணி சோ அந்த மூலமா நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்க. இன்னும் கிளியரா இருக்கும். அப்படி இல்லனா என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா फ्रेंड्स நான் கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணனும். அதுல ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மொபைல் மூலமா பண்றவங்க கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணிக்கங்க. மேல இருக்கிற நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்க. உங்க ப்ராஜெக்ட்டுக்கான நேமை கிளிக் பண்ணிட்டு கீழ வந்து YouTube ரேஷியோ சைஸை கிளிக் பண்ணிட்டு கீழ கிரியேட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. மேல ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. फ्रेंड्स இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் மீடியா என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் ஆசெட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல Black ஆப்ஷன் இல்ல ஒயிட் ஆப்ஷன் ஏதாவது கொடுத்துக்கங்க. இந்த லேயரோட லெந்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தாஜ்மஹாலை பத்தி ஒரு ஃபேக்ட் நான் சொல்ல வரேன்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துல நான் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணனும். சோ இந்த லேயரை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல மீடியான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் தாஜ்மஹாலை பத்தி ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண அந்த ஸ்டாக் ஃபுட்டேஜ் நான் கிளிக் பண்றேன். फ्रेंड्स இங்க பாருங்க நம்ம ஸ்டாக் ஃபுட்டேஜ் இந்த இடத்துல வந்துருச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும், இதை நம்ம அலைன்மென்ட் பண்ணனும். சோ இது நமக்கு தேவையான சைஸ்க்கு நம்ம இதை அலைன்மென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபுட்டேஜ் எவ்வளவு தூரம் இருக்குன்றதை செக் பண்ணி பாத்துங்க. உங்களுடைய வாய்ஸ் ஓவருக்கு ஏத்த மாதிரி நீங்க இதை கட் பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணனும். அடுத்து இங்க கீழ பாருங்க ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுதான் நான் சொன்ன செகண்ட் மெத்தட். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம போன்ல இருக்கிற அந்த ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்றது. அப்படி இல்லனா Play Store ல போய்ட்டு Record Forge 2 என்ற ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்க அது மூலமா நீங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணலாம். சோ அந்த ஆப் மூலமா தான் பண்ணலாம் கேட்டா அதை தவிர்த்து இன்னும் 2-3 ஆப்லாம் இருக்கு. சோ உங்களுக்கு எந்த ஆப் கம்ஃபர்ட்டபிளா இருக்கோ அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லனா செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா இதுதான் फ्रेंड्स, இந்த ரெக்கார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி தான் फ्रेंड्स இந்த தாஜ்மஹாலை பத்தி என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறீங்களோ நீங்க அப்படியே லைனா சொல்லிடுங்க. இதை விட எனக்கு எது கம்ஃபர்ட்டபிள்னு பார்த்தா फ्रेंड्स நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா நீங்க ஆல்ரெடி நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா நீங்க ஆடியோ குவாலிட்டி ரெடி பண்ணிட்டு அதை நீங்க எடிட் பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது நீங்க உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான வாய்ஸ் மேட்ச் வரும். சோ என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்றது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். இப்போ இதுல உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு அது மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம். फ्रेंड्स இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா இந்த ஃபுட்டேஜ் எனக்கு இவ்வளவு தூரம் தேவையில்லை. சோ நான் இந்த அளவுக்கு தான் வைக்க போறேன்னு நினைச்சு வச்சிட்டு சோ இதுக்கு அப்புறம் நீங்க எந்த ஃபுட்டேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியாவை கிளிக் பண்ணி திருப்பி அந்த ஃபுட்டேஜ் நீங்க உள்ள கொண்டு வாங்க. இப்போ இந்த இடத்துல நான் செகண்ட் இமேஜ் உள்ள கொண்டு வரேன். இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்க செகண்ட் இமேஜ் உள்ள கொண்டு வரலாம். சோ ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு அப்புறம் இதுன்ற மாதிரி ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே फ्रेंड्स, இப்போ இந்த மெத்தட் பார்த்தோம்னா நீங்க லாங் ஃபார்மேட்ல ஒரு ஃபேக்ட் கண்டென்ட் நீங்க உருவாக்க நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி தான் உருவாக்கிக்கலாம். அப்படி இல்ல நான் வந்து ஷார்ட்ஸ் மேக் பண்ண போறேன்னு நினைச்சீங்கன்னா இந்த கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணும்போது சோ நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் கீழ ஆஸ்பெக்ட் ரேஷியோ சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதல நம்ம ஃபர்ஸ்ட் ஆகிற ஆப்ஷனை கிளிக்
பண்ணி தான் நம்ம இதுக்குள்ள வந்தோம். இதுவே நீங்க ஷார்ட்ஸ் மேக் பண்றதா செகண்டா இருக்கிற அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க உள்ள வரணும். அப்படி நீங்க உள்ள வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட்ஸ்க்கான அந்த லேயர் உருவாயிட்டு இருக்கும். நீங்க அந்த இடத்துல இந்த ஸ்டாக் ஃபுட்டேஜ் உள்ள வச்சு உங்களோட வாய்ஸ் ஓவர் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்க வந்து EDS மேக் பண்ணி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம இந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி நம்ம உருவாக்கலாம்னு சொல்லிட்டு. சோ ஃபைனலா உருவாக்குனதுக்கு அப்புறம் மேல என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான ரெசல்யூஷன் கொடுப்போம், நமக்கு தேவையான ஃப்ரேம் ரேட் கொடுக்கும், கீழே பிட் ரேட் நமக்கு கொடுத்துட்டு சேவ் ஆஸ் வீடியோன்னு கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம வீடியோஸ் வந்து ரெண்டரிங் ஆக ஆரம்பிச்சிடும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை கொண்டு போய் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி நம்ம ப்ராப்பரா அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபேக்ட் கண்டென்ட் எப்படி உருவாக்கலாம்ன்றதுக்கான ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்க வேற எதனா என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.